வணக்கம். ஆன்மீக செய்திகள். உலகின் முதல் நடராஜர் திருமேனி நெல்லை மாவட்டம் செப்பறை அழகிய கூத்தர் கோவிலில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆருத்ரா தரிசன திருவிழா பிரசித்தி பெற்றது. இவ்விழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் காலை மாலை என 2 வேளைகளிலும் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெறும். திருவிழாவின் 9ஆம் நாளான இன்று திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டது. அழகிய கூத்தருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீப ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சபா மண்டபத்தில் செப்பு கேடயத்தில் சிவகாமி அம்பாளுடன் அழகிய கூத்தர் எழுந்தருளி சிறப்பு பூஜையும் திருத்தாண்டவ தீப ஆராதனையும் நடந்தது. பின்னர் மேளதாளம் முழங்கு திருத்தீருக்கு எழுந்தருளிய நடராஜ பெருமானுக்கு சிறப்பு தீப ஆராதனை நடத்தப்பட்டு நமச்சிவாய கோஷம் முழங்க திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசமடைந்தனர். நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோவில் மூலவர் மங்களநாத சுவாமி ஆகிய சிவலிங்கம் சுயம்பு ஆனவர். ராமநாதபுரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோவிலில் பச்சை மரகத கல்லினால் 5.5 அடி ஆளுயரத்தில் நடனமாடும் திருக்கோலத்தில் அபூர்வ நடராஜர் சிலை உள்ளது.
பச்சை மரகதம் ஒலி ஒளி அதிர்வுகளை தாங்க முடியாத தன்மை உடையது என்பதால் ஒலி ஒளி அதிர்வுகளிலிருந்து இச்சிலையை பாதுகாக்க சிலைக்கு சந்தன பூச்சு கலவையை பூசி பாதுகாக்கப்படுகிறது. ஆண்டுக்கு ஒருமுறை திருவாதிரை திருநாளில் மட்டும் பக்தர்களின் தரிசனத்திற்காக சந்தன பூச்சு கலையப்பட்டு இரவே மீண்டும் சந்தனம் பூசப்படுகிறது. அதன்படி இன்று காலை பச்சை மரகதக்கல் நடராஜருக்கு சந்தன பூச்சு கலைக்கும் நிகழ்ச்சி நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனைகள் நடைபெற்றன. இன்று ஒருநாள் பகல் முழுவதும் பக்தர்களின் தரிசனத்திற்காக பச்சை மரகத மேனியுடன் நடராஜர் சுவாமி காட்சியளிக்கிறார். தொடர்ந்து இரவு ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி மீண்டும் ஆருத்ரா மகா அபிஷேகமும் சிறப்பு தீபாராதனைகளும் நடந்த பின்னர் நடராஜருக்கு மீண்டும் சந்தன கலவை பூசப்படும். பச்சை மரகத கல்லினால் ஆன நடராஜரை தரிசிக்க மாநிலம் முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று விடுமுறை அளித்து கலெக்டர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் அறிவித்தார். அதேபோல் போக்குவரத்து வழித்தடங்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 1200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் புத்தாண்டை முன்னிட்டு நேற்று 65,225 பக்தர்கள் தரிசனம் செய்தனர். 3,63,00,000 ரூபாய் காணிக்கையாக கிடைத்தது. வைகுண்ட ஏகாதசிக்காக கடந்த 30ஆம் தேதி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு 8ஆம் தேதி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர். இன்று முதல் இலவச தரிசனத்தில் நேரடியாக வரிசையில் அனுமதிக்கப்படுவதால் நேற்று மாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். 3 கிலோமீட்டருக்கு பக்தர்கள் வரிசையில் காத்திருக்கின்றனர். இதனால் தரிசனம் செய்ய 20 மணி முதல் 24 மணி நேரம் ஆகும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இன்று முதல் நபருக்கு 300 ரூபாய் ஆன்லைனில் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்த 15,000 பக்தர்கள் 3 மணி நேரத்தில் தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மார்கழி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் பெரிய கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டில் இது முதல் பிரதோஷம். இதை முன்னிட்டு பெருவுடையார் கோவில் பெரிய நந்திக்கு 12 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். சர்வ அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. கள்ளக்குறிச்சி தச்சூர் கிராமத்தில் 2000 ஆண்டு பழமை வாய்ந்த அமிர்த கடேஸ்வரர் கோயில் உள்ளது. மார்கழி வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவிய அபிஷேகம் செய்தனர். நந்தி பகவானுக்கு சர்வ புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டது. அனைவருக்கும் கோயில் சார்பாக
ஆயிரம் சமயம் நமது கோயில் வளாகத்திலே ஒன்றாக சிவகுடும்ப போன்ற ஒன்று ரூபாய் 100 நாற்பத்தி பூஜிக்கப்பட்டுள்ள கலசம் காரைக்கால் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் குருவார பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. வழிபாட்டில் தருமபுர கட்டளை ஆதீனம் ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அருகம்புல் மற்றும் விஸ்வ இலை சாற்றி அலங்காரம் செய்தனர். சிவசிவ கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர். கரூரில் பிரசித்தி பெற்ற கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் உள்ளது. கோவிலில் மார்கழி ஆருத்ரா திருவிழா, நடராஜர் ரக்ஷாபந்தனம் மற்றும் திருவெம்பாவை பாராயணத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. அலங்கார வல்லி சவுந்தரநாயகி சமேத கல்யாண பசுபதீஸ்வரர் திருமண கோலத்தில் அருள் பாலித்தார். விக்னேஸ்வர பூஜை, பூணூல் தரித்தல், மாலை மாற்றுதல் உள்ளிட்ட வைபவங்கள் நடந்தன. வேத மந்திரம் முழங்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்களுக்கு மஞ்சள், குங்குமம், திருமாங்கல்ய சரடு உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன. திரளான பக்தர்கள் சிவசிவ கோஷம் முழங்க சுவாமியை தரிசித்து மனமுருகினர்.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இடைக்காட்டூரில் புகழ்பெற்ற திரு இறுதி ஆண்டவர் சர்ச் 130 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. இந்த சர்ச் பிரான்ஸ் நாட்டில் கோதிக்கு கட்டிடக்கலையில் கட்டப்பட்டு இன்றைக்கும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இந்த சர்ச்சிற்கு தினந்தோறும் தமிழகம் முழுவதும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் அனைத்து மதத்தினரும் வருகை தருகின்றனர். இதனை தமிழக அரசு சுற்றுலா தலமாக அறிவித்துள்ளது. இங்கு வாரந்தோறும் வெள்ளி, ஞாயிறு மற்றும் மாதத்தின் முதல் வெள்ளி பண்டிகை நாட்களின் போது சிறப்பு திருப்பலிகள் நடைபெறுவது வழக்கம். இன்று புது வருடத்தின் முதல் வெள்ளியை முன்னிட்டு சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் லூர்து ஆனந்தம் தலைமையிலும் திருத்தல அருள் பணியாளர் ஜான் வசந்தகுமார் முன்னிலையிலும் 20க்கும் மேற்பட்ட பாதிரியார்கள் பங்கேற்ற சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சர்ச்சின் உள்புறம் பக்தர்களால் நிறைந்து வழிந்ததை தொடர்ந்து சர்ச்சிற்கு வெளியே அமைக்கப்பட்டிருந்த கொட்டகைக்கு கீழே ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் அமர்ந்து பிரார்த்தனை செய்தனர். பிரார்த்தனையில் பங்கேற்ற கிறிஸ்தவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. திருப்பலிக்கான ஏற்பாடுகளை திருத்தல அருள் பணியாளர் ஜேம்ஸ் வசந்தகுமார் தலைமையில் செய்தனர்.